வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடைக்கு வந்து எல்ஜி டிவி சர்வீஸ்க்கு வந்தது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ப்ளூ ஸ்க்ரீன் ப்ராப்ளம். படம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போகாது, டல்லாக தான் போகும். இது கரண்ட்டில் இருக்க மெக்கானிக்கு கண்டிப்பாக இது என்ன ப்ராப்ளம் சிம்பிளாக தெரிஞ்சிடும். இதே புதுசாக பழகுற மெக்கானிக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. இது போர்டு ப்ராப்ளமா, டிஸ்பிளே ப்ராப்ளமா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிப்பாக குழம்புவாங்க. அதனால் புதுசாக பழகுற மெக்கானிக் மட்டும் இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னே ஆல்ரெடி மெக்கானிக்காக இருக்கிறவங்க தெரிஞ்சுதான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த டிவி வந்து ஈஸியான ரிப்பேர் தான். இது ரொம்ப 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 சிம்பிளான ரிப்பேரு. எல்லாருக்கும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த ஒரு புரிதல் வந்து புதுசாக ஒரு பழகுற மெக்கானிக் கண்டிப்பாக இது ஒரு புரிதலாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நான் அந்த ரிப்பேர் மட்டும் சரி பண்ணல. அதை வந்து அவங்க லெவலில் இருந்து எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மேட்ரு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிவி கழட்டிட்டு டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே மட்டும் தனியாக வேறு போர்டு போட்டு செக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒர்க் ஆச்சுன்னா இந்த போர்டு மேலே சந்தேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேவில் இதே போர்டை போட்டு செக் பண்ண போகிறேன். அப்போ டிஸ்பிளே ப்ராப்ளமா போர்டு ப்ராப்ளமானு தெரிஞ்சிடும். அப்போ வேறு ஏதாவது ப்ராப்ளமாக தெரியறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களை பார்க்க சொல்கிறேன். ஆனால் ஒரு சிம்பிளான வீடியோ தான் இது, கரெக்டாக பார்த்துங்க.
இப்போ டிஸ்பிளே செக் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பிளேவில் 2 போர்டு போட்டும் செக் பண்ணியாச்சு. அப்போ வந்து போர்டும் ப்ராப்ளம் கிடையாது, டிஸ்பிளேவும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் வேறு எதாவது தான் ப்ராப்ளம்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப வெரி சிம்பிள். பேக் லைட் தான் ப்ராப்ளம். இந்த பேக் லைட் பார்த்தீங்கன்னா எல்ஜி டிவியில் வீணாக போகாது. ஆனால் ஓட என்ன பண்ணும், இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வராது, ப்ளூவாக லைட் எரியும். இங்கே பாருங்கள், ப்ளூவாக எரியும் இந்த லைட் மட்டும். ப்ளூ ஸ்க்ரீனு பின்னாடி இந்த பேக் லைட் அடிக்கும்போது நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக ப்ளூவாக தான் இருக்கும். அதே வந்து ஒயிட் ஸ்க்ரீனில் அடித்தா மட்டும்தான் படம் வந்து தெளிவாக இருக்கும். இதுதான் கான்செப்ட்டு. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.